குட்டீஸ், இன்னைக்கு சிங்கம் எலியோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஒரு காட்டுக்கே ராஜாவான சிங்கம் இப்ப எல்லாரும் ரீல்ஸ், வீடியோ கால், ஆன்லைன் கிளாஸ் மாறிட்டாங்க. நானும் மாடர்ன் கிங் ஆகணும், அப்பதான் என்னால இந்த காட்டையே காப்பாத்த முடியும்னு யோசிச்சது. உடனே ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி நிறைய விஷயம் கத்துக்கணும்னு முடிவு பண்ணுச்சு. அதுக்காக சிங்கம் ஒரு பெரிய லேப்டாப் வாங்கி லேப்டாப்பை டேபிள்ல வச்சு ஆன்லைன் கிளாஸும் ஜாயின் பண்ணிடுச்சு. டீச்சர் சொன்னாங்க, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம கத்துக்கணும், அதுக்கு எல்லாரும் மியூட் பண்ணுங்கன்னு. சிங்கமும் மியூட் பண்ணுச்சு. ஆனா டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறப்பவே சிங்கம் தெரியாம அன்மியூட் பண்ணிட்டு புரட்ட விட்டு தூக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்கிரீன்ல சிங்கத்தை பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே டீச்சர், யார் டிராக்டர் மாதிரி சவுண்ட் போடுறதுன்னு கேட்டாங்க. சிங்கம் அப்பவும் குளிக்காம தூங்கிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்துல வந்த ஒரு குட்டி எலி சிங்கத்தை பார்த்து, அடடா சிங்கராஜா என்ன பண்ணிட்டு இருக்காருன்ட்டு அதுல கனெக்ட் ஆகியிருந்த லேப்டாப் ஒயர யோசிச்சுட்டே இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் போலயே நினைச்சு ஓடி போய் கடிச்சிடுச்சு. உடனே லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்கிரீன் பிளாக்கா தெரிஞ்சது. சிங்கம் தூக்கத்திலிருந்து எழுந்து கோபமா எலிய பார்த்து, எலியாரே, நான் இப்பதான் டீச்சர் கிட்ட கரெக்டான ஆன்சரா சொல்ல போனேன், அதுக்குள்ள நீ என்னோட லேப்டாப்பை ரிப்பேர் ஆக்கிட்டேன்னு சொல்லி கர்ஜிச்சு. எலி பயந்து, ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க சிங்கராஜா, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி அழுதுச்சு. சிங்கம் கோபமா, நான் உன்னை சாப்பிட போறேன்னு சொல்லி கிட்ட வந்துச்சு. ஆனா எலி பயந்த வாய்ஸ்ல, விட்டுடுங்க சிங்கராஜா, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லுச்சு. சிங்கம் சிரிச்சுக்கிட்டே, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்டு, சரி உன் சைஸ பார்த்தாலே எனக்கு சாப்பிடணும்னு தோணல, இங்க இருந்து ஓடிப்போ அப்படின்னு சொல்லி விட்டுடுச்சு. எலியும் உயிர் பயத்துல அங்கிருந்து விட்டா போதுன்னு ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சிங்கத்துக்கு ஆன்லைன் எக்ஸாம் வந்துச்சு. சிங்கமும் எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணுச்சு. ஆனா அதோட பெரிய கைகளை வச்சு கீபோர்ட டைப் பண்ணவே முடியல. என்டர் பட்டன் கிளிக் ஆகவே மாட்டுது. என்ன பண்றதுன்னு தெரியாம சிங்கம் டென்ஷன் ஆயிடுச்சு. ஓ, அங்க வந்த எலி சிங்கத்தை பார்த்து, இதுதான் எனக்கான கோல்டன் சான்ஸ், இத வச்சு சிங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணி நல்ல பேர் வாங்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு. எலி சிங்கத்துக்கிட்ட போயிட்டு, சிங்கராஜா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னுச்சு. சிங்கம் சிரிச்சுக்கிட்டே எலிய பார்த்து, என்னாலயே முடியல, இவ்வளவு சின்னவனா இருக்கிற ஒன்னால எப்படி முடியும்னு நக்கல் பண்ணுச்சு. எலி அதோட சின்ன சின்ன கைகளால கீபோர்ட அழுத்தி கிளிக் கிளிக் என்டர், எக்ஸாம் சப்மிட் ஆயிடுச்சு. சிங்கம் ஆச்சரியப்பட்டு, எலி நீ இன்னைக்கு இல்லனா நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருப்பேன், நீ தான் என்னோட லக்கி மவுஸ்ன்னு சொல்லி எலிய தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்துச்சு. எலி சிரிச்சுக்கிட்டே, பாருங்க சிங்கராஜா, சின்ன பொருளா இருந்தாலும் அது நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ணும், ஒருத்தவங்களோட சைஸ பார்த்து அவங்கள குறைச்சு மதிப்பிட கூடாதுன்னு சொன்னுச்சு. சிங்கமும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எலியாரேன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஜாலியா ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு ஸ்டோரியில பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.